குருவே சரணம். வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் கோதம் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து 4ஆம் பாவ அதிபதி வந்து எல்லா இடத்துல இருந்து என்ன பலன் சொல்லி 12 இடங்களில் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 4ஆம் பாவ அதிபதி வந்து லக்கணத்தில் இருக்காப்புல உறுதியாக வந்து வீடு கிடச்சிருங்க. தசாபுத்தி காலத்தில் வந்து உறுதியாக வீடு கிடச்சிரும். 5ஆம் பாவ அதிபதி வந்து நல்லா இருக்குன்னா அப்படின்னா பூர்வீக வீடு கிடச்சிரும். பூர்வீக சொத்து மூலமாக வீடு கிடைக்கும். பழைய வீடு, புது வீடு, அது கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி வரும். 5ஆம் இடம் அதிபதி வந்து கெட்டு போச்சு அப்படின்னா இவங்க வந்து சொந்தமாக வந்து வீடு கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். அது வந்து பூர்வீகத்தில் இருக்கலாம், பூர்வீகம் அல்லாத இடமா இருக்கலாம். உறுதியாக வந்து வீடு கிடச்சிடும். லக்கணத்தில் 4ஆம் அதிபதி இருக்குன்னா உறுதியாக வீடு இருக்குது. கவலையப்படாதீங்க, உறுதியாக வீடு இருக்குது. அது வந்து கடன் வாங்கி கட்டுறாங்களா, இல்லை இது வச்சு கட்டுறாங்களா, இல்லை பூர்வீக வீடு வருதா, அதெல்லாம் வந்து மற்ற இடத்தோட அதிபதியை பொறுத்து மாறுபடும். 6ஆம் அதிபதி வந்து உறுதியாக இருக்காப்புல அப்படின்னா கடன் வாங்கி வீடு கட்டுவாங்க, இடம் வாங்கி வீடு கட்டுவாங்க, அந்த மாதிரி. இப்போ 4ஆம் பாவ அதிபதி வந்து 2ஆம் இடத்துல இருக்கு. இவங்க தாங்க நல்ல அதிர்ஷ்டசாலிகள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பில்டிங் மூலமாக இன்கம் வரணும். நல்லா இருக்குல்ல இது? பில்டிங் மூலமாக இன்கம் வரணும். இவங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் வந்து அந்த பில்டிங் மூலமாக, அது கடையாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், கல்யாண மண்டபமாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு கட்டடத்துலேருந்து பணம் வரணும். அசையாத சொத்துலேருந்து பணம் வரணும். அசையும் சொத்துலேருந்து பணம் வரணும். ஒரு தோட்டம் வச்சுருக்காங்கன்னா அந்த தோட்டத்துலேருந்து பணம் வரணும். இந்த மாதிரிலாம் வந்து அந்த அமைப்பு இருக்குது. உறுதியாக இன்கம் இருக்குது. கண்டிப்பாக உறுதியாக இன்கம் இருக்குது. அது எப்படிப்பட்ட இன்கம்ங்கிறது வந்து 2ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி, அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி. ஏன் சார் 6ஆம் அதிபதினா அது கடனுக்கு போகுதா இல்லையான்னு தெரியணும். 10ஆம் அதிபதினா தொழிலுக்கு போகுதா இல்லையான்னு தெரியணும். அதனால வந்து மற்ற இடத்துக்கு தகுந்த மாதிரி அது வந்து மாறுபடும். உறுதியாக வந்து இன்கம் இருக்குது பில்டிங்லேருந்து இதுலேருந்து. 4ஆம் பாவ அதிபதி வந்து இப்போ வந்து 3ல் இருக்காப்புல அப்படின்னா என்ன சார் அர்த்தம்னா இவங்க வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் லாபம் பார்ப்பாங்க. ரியல் எஸ்டேட் பார்ட்டியாக வந்து இவங்க இருக்க வாய்ப்பு இருக்காங்க. ஒரு இடம் வாங்கி இன்னொரு இடம், கமிஷன் தொழில் எல்லாம் இது வரும். இந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் இது பண்ணுறது, 2 பேரும் ஜாயின் பண்ணி விட்டு கமிஷன் வாங்குறது, இது வந்து 4ஆம் பாவ அதிபதி சம்மந்தப்பட்டது. அதனால் வந்து இடம், அசையும் சொத்து, அசையா சொத்து. அசையா சொத்துன்னா என்ன சார்னா நகை. இப்போ வந்து சீட்டு பணம் போடுறாங்க, அந்த மாதிரி அசையாத சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள். அசையும் சொத்துக்கள்னால் வந்து இந்த இடத்துல பணமும் நகையும் தான் வரணும், வேற எதுவும் இல்லை. நகைக்கு சீட்டு பிடிக்கிற போது வந்து ஏஜென்ட் வருவாங்க நிறையா. நான் சொல்கிறது 1 லட்சம் 2 லட்சம் கிடையாது, 25 லட்சம் 50 லட்சம் இதுக்கெல்லாம், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து சீட்டுக்கு பணம் இருக்குது. அதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனி ஆளுங்க நடத்துவாங்க. ஒரு மில் ஓனர் இருப்பாப்புல, அவர் வந்து 50 லட்சம் சீட்டுக்கு வந்து பணம் கட்டுவாப்புல. இந்த மாதிரி இதெல்லாம் பேக் ஹேண்டில் இருக்குது, தெரிஞ்சுக்குங்க. 4ஆம் பாவ அதிபதி வந்து 4ஆம் இடத்துல இருக்க உறுதியாக வீடு இருக்குங்க. கிரகங்களுக்கு அந்த மாதிரி மாறுபடும். சந்திரனா இருக்காப்புல மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். அது என்ன சார் மூவபிள் ப்ராப்பர்ட்டி புதுசாக இருக்குது அப்படின்னா வெளிநாட்டில் வந்து ஆர்வி வெஹிக்கிள்னு சொல்லி ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது டெம்போரியான ஒரு வண்டி, வண்டிக்கு பின்னாடி வந்து ஒரு சின்ன வீடு மாதிரி ஒன்று இருக்குது, ஆர்வி வண்டி. அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கா சார்? இருக்குது. உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். அதாவது கேரளா சைடில் போனீங்கன்னா போட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து சந்திரன். அந்த வாகனம் வந்து மூவபிள் இருக்கணும் அப்படின்னா வந்து இதாகும். சுருக்கமாக சொல்ல போனால் வைங்களேன், நம்ம டிரைவர்லாம் எங்கேயும் தூங்குறாங்க. நம்ம டிரைவரு, கிளீனர்ஸு, லாரி டிரைவர்ஸு, பஸ்ஸு டிரைவர்ஸு, அவங்களாம் வந்து பஸ்ஸில் தானே தூங்குறாங்க. மூவபிள் ப்ராப்பர்ட்டி அதுதான். 4ஆம் அதிபதி வந்து 4ஆம் இடத்துல இருக்கணும். கிரகங்களுக்கு இந்த மாதிரி மாறுபடும். இப்போ சந்திரன் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொன்றும் இருக்குது. 4ஆம் பாவ அதிபதி 5ல் இருக்காப்புல. இவங்க தான் பூர்வீகத்தில் ஒரு வீடு அமைஞ்சிரும். அது வந்து சின்ன வீடோ பெரிய வீடோ வீடு தான். அப்போ வந்து என்னன்னா அது வந்து கட்டடங்கள் வந்து எந்த மாதிரி கட்டடங்கள், பழமையான கட்டடங்களாக இருக்கும். ஒருவேளை வந்து 5ஆம் இட அதிபதி வந்து கெட்டு போயிடுறாப்புல, 4ஆம் அதிபதி வந்து 5ல் உட்காந்துடுறாப்புல அப்படின்னா உறுதியாக வந்து வீடு கிடைக்கும். அது பழைய வீடாக கிடைக்கும். பூர்வீக வீடுன்னு சொல்லுவாங்க. பழைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங்கில் வந்து கட்டையெல்லாம் போட்டு, மரக்கட்டை போட்டு, சுண்ணாம்பு கலவை போட்டு வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து காரைக்குடியில் வந்து செட்டியார்மார் வந்து இருக்கக்கூடிய வீடு, அந்த மாதிரி பழமையான வீடுகள் கிடைக்கும். அது வந்து அவங்களுக்கு வந்து உறுதியாக வந்து அந்த மாதிரி வீடுகள் கிடைக்கும். அதாவது வந்து பாரம்பரியமிக்க வீடுகள். அதை வச்சு வந்து நினைவு சின்னங்கள் வந்து உருவாக்கலாம். அதை வச்சு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக உருவாக்கிக்கலாம். ஷூட்டிங்க்கெலாம் வந்து வாடகைக்கு விடலாம்.
அந்த மாதிரி யாராவது வந்து தங்குறது எடுக்கிறது அந்த பாரம்பரியம் மிக்க இது அதை நம்பி பிஸ்னஸ் பண்ணலாம், அதெல்லாம் பார்த்து சம்மந்தப்படணும். இப்போ 4ஆம் பாவாதிபதி வந்து 6ல் இருக்காப்புல, இதுதான் இங்கே கொஞ்சம் கஷ்டம். 2ஆம் அதிபதியெல்லாம் சப்போர்ட் இல்லைன்னா இவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த வீடு வந்து கடனில் ஜப்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உறுதியாக வீடு இருக்குது, கடன் வாங்கி வீடு கொட்டுவாங்க, கடன் வாங்கி இடம் வாங்குவாங்க, கடன் வாங்கி நகை வாங்குவாங்க, டெபிட் கார்டுலேயும் கிரெடிட் கார்டுலேயும் வந்து நகை வாங்குவாங்க. அந்த மாதிரி சில பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, எமர்ஜென்சிக்கு வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வச்சுருப்பாங்க. கிரெடிட் கார்டு ஒரு லிமிட் வந்து 2 லட்சமாக இருக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதுலேருந்து கேஷ் வித்ட்ரா பண்ணி இந்த பிஸ்னஸ் போடுவாங்க. ஒரு கிரெடிட் அடைக்கிறதுக்காண்டி, அதாவது வந்து அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து பணம் கொடுக்கணும். இந்த கிரெடிட் கார்டுலேருந்து பணம் எடுத்து அதுக்கு கொடுப்பாங்க, அது வந்து போட்டு கட்டிக்குவாங்க. இது வந்து ஒரு ரொட்டேஷன் மாதிரி. அது வந்து அசையும் சொத்துக்கு. அசையா சொத்துக்குன்னா வந்து என்னன்னா வீடு வாங்கி கட்டுவாங்க, இடம் வாங்கி கட்டுவாங்க, எல்லாமே கடன் தான். 2ஆம் பாவ அதிபதி வந்து 6ல் சம்மந்தப்பட்டாங்கன்னா அந்த மாதிரி அமையும். அது வந்து கொஞ்சம் கெட்டு போயிடுச்சுன்னா அந்த வீடு ஜப்தி பண்ணுற அளவுக்கு சூழ்நிலை மாறும். நல்லா இருந்தாருன்னா அந்த வீடு உறுதியாக அவங்களுக்கு இருக்குது. 4ஆம் பாவ அதிபதி வந்து 7ல் இருக்காப்புல, இவங்களுக்கு தாங்க கலத்தரம் மூலமாக வீடு அமையும், பார்ட்னர்ஸ் மூலமாக வீடு அமையும். நம்ம வந்து நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். சொத்தெல்லாம் வந்து என்னன்னா பார்ட்னர்னா இந்த இடத்துல வந்து அண்ணன் தம்பி யார் வேணாலும் வரலாம். இந்த இடத்துல அண்ணன் தம்பி அப்பா கூட வரலாம். அந்த மாதிரி வந்து பார்ட்னர் மூலமாக வீடு வாங்குறது. இல்லைன்னா வந்து பெண்ணாக இருந்தால் ஆண், ஆணாக இருந்தால் பெண்ணு, கணவன் மனைவி மூலமாக வந்து வீடு வாங்குறது. அந்த மாதிரி அமைப்பு வந்து இவங்களுக்கு வந்து உறுதியாக இருக்குது. 2ஆம் பாவ அதிபதி வந்து இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து இவங்களுக்கு வந்து வீடு அமைஞ்சிடும். அந்த வீடு வந்து எந்த மாதிரி வீடுங்கிறது அவங்களுடைய டெஸ்ட் தான். 7ஆம் பாவ அதிபதி யாரோ அவங்களுடைய டெஸ்ட்டுக்கு தான் அமையும், நம்ம டெஸ்ட்டுக்கு அமையாது. அப்போ கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த இடத்துல வந்து முடிவு எடுக்கும் அதிகாரம் வந்து வெறும் 40% தான். முடிவு எடுக்கும் அதிகாரங்க அவங்களுக்கு பக்கம். 7ஆம் பாவ அதிபதி வந்து 60% இருக்கும். அதனால் அவங்களுடைய டேஸ்ட்டு அவங்களுடைய முடிவு தான் அதிகமாக இருக்கும். 4ஆம் பாவ அதிபதி வந்து இப்போ வந்து 8ல் இருக்காப்புல, இது கொஞ்சம் கஷ்டமான அமைப்பு. இந்த ரோசப்பட்டு வந்து வீட்டை எழுதி கொடுக்கறது, அதிகமான கந்து வட்டிக்கு வந்து பணம் வாங்கிட்டு கடன் கட்ட முடியாமல் வீட்டை எழுதி கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து 4ஆம் பாவ அதிபதி வந்து 8ல் இருக்கிறது. இதுதாங்க ரொம்ப கஷ்டமான அமைப்புங்க. எப்படி இருந்தாலும் சொத்து போயிடும். இவங்க பேரில் சொத்து வாங்கவே கூடாது. அப்படி இருக்கிறவங்க இப்போ வந்து என்னென்னா 10 லட்ச ரூபா லோன் வாங்கியிருப்பாப்புல, வட்டியெல்லாம் சேர்த்து 20 லட்ச ரூபா வருது. எழுதி கொடுக்குற வீடை பார்த்தீங்கன்னா 50 லட்சம் 60 லட்சமாக இருக்கும். தகுதிக்கு மீறிய ஒரு கடன் வாங்குற அளவுக்கு சொல்லணும். 6ஆம் பாவ அதிபதி சம்மந்தப்பட்ட கடன், 2ஆம் பாவ அதிபதி சம்மந்தப்பட்டான இன்கம், எப்படி இந்த அளவு வந்து திடீர்னு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது போகலாம் வரலாம். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நெகட்டிவாக தான் எடுக்கிறோம், பாசிட்டிவ் இல்லை. பாசிட்டிவ் வெறும் 30% தான் இருக்குது. அதனால் வந்து யூஸ் வந்து கம்மி தான். நெகட்டிவிட்டி தான் வந்து இந்த 8ஆம் இடத்துல வந்து அதிகமாக இருக்கனால வந்து அதுதான் மெஜாரிட்டியாக நம்ம எடுக்கிறது. சரி இல்லாத அமைப்பு. 4ஆம் பாவ அதிபதி வந்து 9ல் இருக்குது அப்படின்னா இவங்க தாங்க கவர்மெண்ட் மூலமாக வந்து வீடு வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை. சூரியன் சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் மூலமாக வாங்குற மாதிரி, தந்தைகிட்ட போய் ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பா வந்து ஒரு இடத்த ஏதாவது செய்வாப்ல, இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணுவாப்ல, அவரோட வீட்டில் வந்து நம்ம வந்து பேயிங் கெஸ்ட்டாவோ இல்லை சும்மா கெஸ்ட் மாதிரியோ போய் உட்காந்துக்குவோம். இன்னும் அவரோடைய வீடு தான் அது, அப்பாவோட வீடு தான். இது போட்டிருக்க சட்டை வந்து அவருடைய தான், ஆனால் மாப்பிள்ளை வந்து இவர் தான். அந்த மாதிரி கதை மாதிரி தான் போட்டிருக்கிற சட்டை வந்து அடுத்தவங்களுடைய கதை மாதிரி தான் இது. அப்போ வீடு அப்பாவுடையது, தங்கி இருக்குது நான்கு அப்படிங்கிற ஒரு காமெடி மாதிரி தான். இது வந்து கொஞ்சம் நல்ல அமைப்பு தான். இருந்தாலும் வந்து தற்காலிகத்துக்கு வந்து அது ஒரு இது தான். சூரியன்லாம் சம்மந்தப்பட்டான்னா தொகுப்பு வீடு, வீட்டு வசதி மூலமாக வீடு, சேல்ஸ் மூலமாக வீடு வந்து கிடைக்கும், வாங்கிடுவாங்க, உறுதியாக வாங்கிடுவாங்க. இப்போ 4ஆம் பாவ அதிபதி வந்து 10ல் சம்மந்தப்படுறது. இதுதாங்க தொழில் மூலமாக வீடு வாங்கிறது. இவங்களுக்கு வந்து எப்படின்னா வீடும் தொழிலும் ஒரே இடத்துல இருக்கும். மேலே ஆஃபீஸு கீழே வீடு, கீழே ஆஃபீஸு மேலே வீடு, பக்கத்து இதுலேயும் குடிசை தொழில் பண்ணுறவங்க எல்லாமே வந்து வீட்டிலேயே வந்து குடிசை தொழில் மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. சிறு குறு வியாபாரம், முதலீடு அந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே வந்து இதுதான். 4ஆம் பாவ அதிபதி வந்து 10ல் இருக்கிறது. இது ஒரு நல்ல அமைப்பு தான். வீட்டிலே வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு டைமிங் செக்ஷன் கிடையாது. இதில் வந்து கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். சூரியனாக இருந்தால் பகலில் வேலை செய்வாங்க, சனி பகவானாக இருந்தால் நைட்டில் வேலை செய்வாங்க, சுக்கிர பகவானாக இருந்தால் விடியங்காலையில் வேலை செய்வாங்க. அந்த மாதிரி வந்து டைமிங் தகுந்த மாதிரி மாறுபடும். பிஸ்னஸ் அது தகுந்த மாதிரி இருக்கும். நம்மளுடைய கான்செப்ட் வந்து 4ஆம் பாவ அதிபதி 10ல் இருக்காப்புல,
அவருடைய தொழில் இடத்துலையே தங்குற இடம் இருக்கும். அவருடைய சாப்பிட்றது, எடுக்கிறது, தூங்குறது எல்லாமே அங்கேயே தான் இருக்கும். நாலாம் பாவ அதிபதி வந்து 11 சம்மந்தப்படுறாப்புல. இப்போ இவங்களுக்கு எப்படி இருந்தாலும் வந்து பிஸ்னஸ் வந்து, அதாவது வந்து என்னென்னா இடம் வாங்கி வைக்கிறது, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்து நல்லாவே வரும். அப்படின்னோடு நல்ல சக்ஸஸ் ரேட் இருக்கும். நல்ல காசு பார்த்துருவாங்க, உறுதியாக காசு பார்த்துருவாங்க. கமிஷன் மூலமாக காசு பார்த்துருவாங்க. அந்த கமிஷன் வந்து நல்ல ஒரு அமௌண்ட்டாக இருக்கும், பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். 2ஆம் விட அதிபதி விட 11ஆம் இடங்கிறது அதிக லாபம், கொள்ளை லாபம்னு சொல்லலாம். விருச்ச லக்னமாக இருக்கணும். 11 வந்து சந்திரன் வந்து இருக்கணும், கூட செவ்வாய் இருக்கணும். ரியல் எஸ்டேட்டுக்கு நம்பர் 1 கிரக அமைப்பு, நம்பர் 1 லக்ன அமைப்பு விருச்ச லக்னம். 11 வந்து சந்திரன் செவ்வாய் இருக்கணும். லக்னாதிபதி வந்து 11 இருக்காப்புல. உறுதியாக ரியல் எஸ்டேட் மூலமாக காசு பார்க்கலாம். நம்பர் 1 இது வந்து A1 கிரேடு. உறுதியாக வந்து ரியல் எஸ்டேட் மூலமாக காசு நல்லா பார்த்துருவாங்க இந்த அமைப்புக்கு. இதுக்கப்புறம் தான் மற்ற அமைப்புகள்லாம் வரும். அதனால் வந்து உறுதியாக வந்து வீடோ நிலமோ அசையும் சொத்து, அசையா சொத்துக்கள் உறுதியாக உண்டு. இது ஒரு நல்ல அமைப்பு. 4ஆம் பாவ அதிபதி வந்து 12 சம்மந்தப்படுது அப்படின்னா இது சரியில்லாத ஒரு அமைப்புங்க. இது வந்து எப்படின்னாலும் சொத்து விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும். அப்போ இந்த அமைப்பில் இருக்கவங்க அவங்க பேரில் வந்து எந்த ஒரு சொத்து வாங்காமல் இருக்கிறது நல்லது, சிறப்பு, கால சிறந்தது. அப்போ வந்து என்னென்னா எப்படி இருந்தாலும் சொத்து கைவிட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். இவங்க பேரில் வந்து எந்த ஒரு அத்தாரிட்டியும் இருக்கவே கூடாது. நகை அடமானத்தை வச்சா கூட நகை பிச்சுக்கிட்டு போயிடும், ஜப்தி பண்ணிடுவாங்க. ஒரு சீட்டு பணம் கட்டுறாங்க, சீட்டு பணம் போட்ட ஆள் வந்து ஓடி போயிடுவாப்புல. இது ஒரு சரியில்லாத அமைப்பு. 4ஆம் பாவ அதிபதி வந்து 12 சம்மந்தப்படுறது. 4ஆம் பாவ அதிபதி வந்து 12 சம்மந்தப்பட்டு அது வந்து 2ஆம் இடமோ 6ஆம் இடமோ இருந்துச்சுன்னா ஜப்தி மூலமாக போயிடும். சீட்டு பணம் போடுறாங்க, பிச்சுக்கிட்டு போயிடும். நகை போடுறாங்க, ஏலத்தில் போயிடும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு சரியில்லாத அமைப்பு 4ஆம் பாவ அதிபதி 12. ஓகே மக்களே, மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.